ப்ரூவ் தட் எல்லாத்துலயுமே நாம எப்பவுமே லெஃப்ட் டேர்மை தான் எடுத்து கடைசியில ப்ரூவ் பண்ணி ரைட் டேர்ம் கூட ஈக்குவல் பண்ணணும். ப்ரூவ் தட்டுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் நம்ம பார்க்கணும்னு கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 3 ஐடியா இருக்குது கண்ணு. ஃபர்ஸ்ட் ஐடியா ஒரு லென்த் டைம் என்னவோ அதை எடுத்துட்டு மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ப்ரூவ் தட் கான்செப்ட்ல சரி. எது வந்து பெரிய டேமா இருக்குதோ அதை மேக்ஸிமம் எடுத்துட்டு பண்ணுவாங்க. சரிங்களா? மேபி லெஃப்ட் சைடு இருக்கலாம் ஆர் ரைட் சைடு இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ப்ராப்ளத்தை பார்க்கும்போது எனக்கே தெரியும். உங்களுக்கு அப்படிதான் தெரியும். காமன் ரீசன்ஸ் அதுதான். எப்பயுமே வந்து 1+2 ஈக்குவல் டு 3ன்னு எழுதுறது ஈஸியா, இந்த 3 வந்து நிறையவே எழுதலாம். கரெக்டுங்களா? அப்ப 3 எடுத்துட்டு 1 ஆமா. + 2ன்னு எழுத முடியுமா? அப்போ 1+2ன்னு எடுத்துட்டு 3 எழுதுறது ஈஸி. கரெக்டுங்களா? இதை இருந்து இதை நீ ப்ரூவ் பண்றது ஈஸி. இதுல இருந்து இதை ப்ரூவ் பண்றது கஷ்டம். சரிங்களா? இதுல இருந்து இது ப்ரூவ் ஆமா. பண்றது கஷ்டம். அப்ப சின்னதுல இருந்து பெருசுக்கு போக முடியாது. பெருசுல இருந்து சின்னதுக்கு போய். அதுதான் ரூல். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி எல்ஹெச்எஸ் எடுத்து தான் ஆர்ஹெச்எஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்த பத்தி நீ கேட்டனால இந்த கொஸ்டின் என்ன நடக்குதுன்னா, டைரக்ட்டா எல்ஹெச்எஸ்ஸும் தனியா ப்ரூவ் பண்ணி காட்டணும் ஒரு ரிசல்ட் வந்து நிக்கும். அதே மாரி ஆர்ஹெச்எஸ் எடுத்து தனியா ப்ரூவ் பண்ண போற ஒரு ரிசல்ட் வந்து நிக்கும். அப்ப இந்த ரிசல்ட்டையும் இந்த ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணா ஈக்குவலா இருந்தா ஈக்குவல். நீ எடுத்த முடியுமே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் டைரக்ட்டா கிடைக்கும்னா, ஒரு சில ப்ராப்ளத்துக்கு கிடைக்காது. அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த ப்ராப்ளம் அதான் கான்செப்ட். நீ சொன்னனால இது வந்திருக்குது. என்ன சொன்னேன்? இப்ப நீ எல்ஹெச்எஸ் எடுத்து நீ ப்ரூவ் பண்ற. ப்ரூவ் பண்ணும்போது டைரக்ட்டா இந்த ரிசல்ட் கிடைக்கும்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ற? திரும்ப ஆர்ஹெச்எஸ் எடுத்து அதையும் சிம்ப்ளிஃபை பண்ற. அதையும் சிம்ப்ளிஃபை பண்ணது சரி. அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப இது ஆர்ஹெச்எஸ் ஓட ரிசல்ட், இது எல்ஹெச்எஸ் ஓட ரிசல்ட். அப்ப இது 2 ஈக்குவலா இருந்தா இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றது இந்த 9th ஓட ப்ராப்ளம். புரியுதுங்களா? இப்ப நீ ஓகே. ப்ராப்ளம் போடும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நீ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க. சரி. எல்ஹெச்எஸ் என்ன நடக்குது? அங்கிள் எல்லாத்தையும் சைனு A காசை மாத்திக்கணும். minus sin A secant A minus cos A. சொல்றேன் காரு. மேக்ஸிமம் எல்லாத்தையும் ப்ராப்ளம்ல சைன் காஸ் மாத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஓகே. 90% ப்ராப்ளம் வந்து ஒரு சில ப்ராப்ளம் அப்படியே வச்சு போடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்குவேன் சைன் காசு இருக்குது பிரச்சனை கிடையாது. மற்ற டைம் என்ன பண்ண போறோம்னா சைன் காசு மாத்திடும். சரிங்களா? அப்போ கொசிக்கன் எப்படி சரி. எழுதலாம் கண்ணு? சைன் காசை மாத்தினா கொசிக்கனுக்கோட ஃபார்முலா என்னது? 1 பை 1 by sin A. மைனஸ் Sin சைன் A. ஏ. சீக்கன் ஏ எப்படி எழுதலாம்? 1 பை 1 by காஸ் cos A மைனஸ் minus காஸ். cos A. என்ன டவுட்? இப்போ இல்லைங்க. எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் 1 இன்ட்டு சைன் minus sin சைன் sin ஸ்கொயர் ஏ square பை by sin A. சைன் ஏ 1 மைனஸ் 1 minus cos square காஸ் ஸ்கொயர் ஏ பை by cos A. சொல்கிறேன் கண்ணு. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? இதுக்கு என்ன ஃபார்முலா அங்கிள் வரும்? 1 minus sin square cos அங்கிள் காஸ் cos square. ஆ அப்புறம் அது 1 minus cos squareக்கு வந்து sin square. சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ். அங்கிள் இப்போ இதுக்கப்புறம் அந்த காசு சைனு கேன்சல் பண்ணிடலாமா? இதில் ஒரு காசு காசு இதில் ஒரு சைனு சைனு கட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னது? காஸ் ஏ எல் cos A sin. இது சைன் ஏ. இது எல்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் பார்த்தா நம்மள ஆர்ஹெச்எஸ் வந்து டைரெக்டாக ப்ரூவ் ஆகல. செக் பண்ணி பாருங்க. டைரெக்டாக பார்த்தா ஆமாங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆகல. அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ப்ரூவ் இல்லைன்னு இஸ் நாட் ஏ ப்ரூவ்னு சொல்லி எழுதக்கூடாது. ஆர்ஹெச்சும் கொஞ்சம் சரி. பெரிய டேமாக இருக்குது. அதாவது டினாமேட்டரில் வந்து அடிஷனலாக வருது. ஆ. அப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இதையும் நம்ம என்ன சரி. பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். சிம்பிள். அப்போ என்ன ஆகுது அப்படி பொறுமையாக பாருங்க. ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 1 பை tan ஏ ப்ளஸ் காட் ஏவா? ஆமாங்க. செக் பண்ணிக்கிறேன். 1 பை இப்போ என்ன சொன்னேன்? எப்படியாப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் 90% ப்ராப்ளம் சைன் காசா மாற்றணும்னு சொல்லிக்கிறேன். அதனால என்ன பண்ண போறேன்? இது சைன் காசா மாற்ற போறேன். அப்போ என்ன நடக்குது தம்பி? சொல்லுங்க. 1 பை 1 by சைன் sin by ஏ cos by காஸ் cos ஏ A ப்ளஸ் plus காஸ் ஏ cos A பை by sin A. சைன் ஏ. அப்போ என்னாச்சு? எல்சிஎம் எடுங்க. 1 பை எல்சிஎம் எடுத்து என்ன 1 கிடைக்குங்க? சைன் ஸ்கொயர் ஏ sin ப்ளஸ் square A plus காஸ் ஸ்கொயர் ஏ cos square A டிவைடட் பை by காஸ் ஏ cos A sin A. அப்போ என்ன ஆகுது? 1 பை சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1 1
cos A cos A into sin A. ரெசிப்ரோக்கலா அப்படியே மேல கொண்டு போலாம். அவ்வளோதான் இது. வெரி குட். அதாவது நம்ம மறந்துடக்கூடாது 4 ஃபார்மேட் இருக்குது. A பை B டிவைடட் பை C பை Dன்னு ஒரு ஃபார்மேட். அப்புறம் A பை B டிவைடட் பை Cன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அடுத்தது A பை B டிவைடட் பை Cன்னு இருக்குது. இந்த 3 ஃபார்முலாவும் நல்லா தரவு பண்ணிக்கணும். ஏன்னா மாற்றி எழுதிடுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்க. இது 4 டைம் வரும்போது என்ன ஆகும்? AD டிவைடட் பை BCன்னு வரும். இங்க பாருங்க நியூமரேட்டருக்கு ஒரு டேம் தான், டினாமினேட்டருக்கு 2 டேம். அப்படிங்கும்போது C மேல வந்துடும். அப்ப என்ன கிடைக்கிறதுக்கு? AC டிவைடட் பை Bன்னு வரும். இங்க பாருங்க நியூமரேட்டருக்கு 2 டேம் இருக்குது, டினாமினேட்டருக்கு 1 தான் இருக்குது. அப்ப இது என்ன கிடைக்கும்? A டிவைடட் பை BCன்னு இருக்குது. இந்த 3 ஃபார்முலா தெரியாம தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணணும். இது 3ல எந்த ஃபார்மேட்ல இருக்குது தம்பி? 3 ஃபார்மேட் அடுத்தது செகண்ட் ஃபார்மேட். செகண்ட் ஃபார்மேட். அதாவது டினாமினேட்டருக்கு 2 டேர்ம் இருக்குது, நியூமரேட்டர் 1 தான் 2 இருக்குது. டைம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது மேல போயிடும். அப்போ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு cos A into sin A. இதான் வந்து நம்மளுடைய RHS. அப்போ LHS தான் RHS செக் பண்றீங்க. ஓகே, cos A sin A. சரி, இது cos A sin A. ஓகே, ரெண்டு ஈக்குவலா தானே வருது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? LHS equal to RHS, hence the proof. என்ன டவுட்? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ப்ரூவ் தட் என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு திங்க் பண்ணாவும் போதும். பெருசாலாம் இங்க வேலையே கிடையாது.